வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன், பிக் பாஸ் கண்டென்ட் தான் நண்பர்களே. என்ன பண்ண கண்டென்ட் இருக்குல்ல, இருக்கிற இடத்துக்கு பேசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிபி கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்ச நாள் போகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. இருக்கிற இடம் தெரியாம எல்லாரும் காணாம போயிருவாங்க. சோ இருக்கிற இடத்துக்கு இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிப்போமே. சோ கம் டு தி டாபிக். சோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், நம்ம பிக் பாஸ் இந்த 3 பேர் வந்து ஃபன்னா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இந்த வீட்டுக்குள்ள எப்படி இந்த காம்போ 3 பேர் உட்கார்ந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே காம்போ அப்படியே வெளியே வந்து நாங்க 3 பேர் சேர்ந்துமே ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்தியா கிளிட்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ், மணி, விஷ்ணு, இவங்க 3 பேர் தான் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க பேசுறது நிறைய விஷயங்கள் ஃபன்னா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஓப்பனா உடைக்கிறாங்க. முக்கியமா தினேஷ், விசித்ரா இவங்க 2 பேருக்கான உள்ள இருந்த இஷ்யூ என்ன, வெளியே வந்து இந்த அண்டாக்கா கசும் சொல்லி ஷோ நடந்துச்சுல, அந்த ஷோல நடந்த விஷயம் என்ன. ஏன்னா அந்த ஷோக்கு வந்து ஆக்சுவலா விசித்ரா போனதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தினேஷ், விஷ்ணு அந்த ஷோல இருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி அந்த ஷோக்கு வந்து விசித்ரா போகும்போது ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ வந்து தினேஷ் வந்து விசித்ரா பத்தி மார்க் பண்ணதாகவும், அது ஏதோ அங்க அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வெடிச்ச மாதிரியும், உடனே அந்த இடத்துல விசித்ரா நான் இருக்க மாட்டேன், இந்த ஷோல நான் இருக்க மாட்டேன், தினேஷ் இருக்கனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஷோ விட்டு வாக் அவுட் பண்ணதாகவும் பயங்கரமா வெளியே வந்து நம்ம தாயம்மா ஃபேன்ஸ் தான், யாரு நம்ம லேடி பாஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து வித்தியாசமா தினேஷ் வந்து ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம். அப்ப நம்ம கூட என்ன நினைச்சோம், என்ன தினேஷ் இந்த வீட்டுக்குள்ளதான் சரி ஓகே, வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஷோ ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ வந்து இதை கிண்டல் பண்றது ஓகே, வெளியே வந்து ஏன் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம யோசித்தோம். அப்படி யோசிக்கும் போது இந்த இன்டர்வியூல தான் கிளியரா சொல்றாரு, ஐயா நான் அதுக்கு பொறுப்பே கிடையாது, நாங்க எதுவுமே பண்ணல, அவங்களே இதை சொல்லிக்கிட்டு அவங்களே அந்த ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன நான் எக்ஸ்பிளைன்ங்கிறத உண்மையா சொல்றாங்க. என்ன ஆக்சுவலா உண்மையாவே விசித்ராவும் அந்த ஷூட்டிங் போயிருக்காங்க. அண்டாகா காஸ்டியூம்ல அவங்களும் ஆக்சுவலா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா யாரெல்லாம் உள்ள போயிருந்திருக்காங்க தெரியுமா, ரவினா, விசித்ரா, அனன்யா, அக்ஷயா, விஷ்ணு, தினேஷ், இந்த 6 பேர் தான் உள்ள போயிருந்திருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மாக்காப்போட இன்ட்ரோ எல்லாம் எடுத்துட்டாங்க போல. எடுத்து முடிக்கும் போது அதுக்கப்புறம் தான் தினேஷும் விஷ்ணுவும் அங்க இருக்கிறத கவனிச்சிருக்காங்க நம்ம விசித்ரா. அப்படி கவனிச்ச விசித்ரா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஹெட் வெயிட் உண்டுல நண்பர்கள், நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே பார்த்திருக்கோம். எப்பவுமே தான் அப்படிங்கிற ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஷோ நடத்துவாங்கல்ல அந்த டீமை கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் இந்த ஷோல கலந்துக்கணும்னா, நான் இந்த ஷோல இருக்கணும்னா தினேஷும் விஷ்ணுவும் என்னோட டீம்ல தான் இருக்கணும். ஏன்னா ஒரு டீமுக்கு 3 பேர் அப்படிங்க உங்களுக்கு தெரியும். சோ அதனால அந்த ஷூட்ல நான் இருக்கணும், இந்த ஷோல நான் இருக்கணும்னா தினேஷ், விஷ்ணு என் பக்கத்துல இருக்கணும், என் சைட்ல தான் இருக்கணும், என் டீம்ல தான் ஆடணும். அப்படி அவங்க ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஷோ பண்றேன், இல்லன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி இந்த டீம் கிட்டே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது ரெக்வெஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டீம் என்ன யோசிச்சிருக்காங்க, இல்ல அப்படி இருந்தா நல்லா இருக்காது, சோ நீங்க ஏதோ யோசிக்காதீங்க, அது அந்த பிக் பாஸ் வீட்டோட முடிஞ்சு, சோ இங்க வந்து இது ஃபன்னா தான் இருக்கும், ஃபன்னா எடுத்துக்கோங்க, நீங்க ஒன்னும் பெருசா யோசிக்காதீங்க அப்படிங்கும்போது டீம் கிட்ட இல்ல, அவங்க 2 பேரும் என்னோட டீம்ல தான் இருக்கணும், நான் சென்டரா நிப்பேன், ஏன் 2 சைடுல அவங்க நிக்கணும், தினேஷ் அண்ட் விஷ்ணு அவங்க 2 பேரும் என் சைடுல தான் இருக்கணும், அப்படி இருந்தா நான் அந்த ஷோ பண்றேன் இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லி ஷோல வந்து அங்க பயங்கரமா ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்ப ஷோ டீம் என்ன பண்ணிருக்காங்க, சரி ஓகே நம்ம கேட்டு பாப்போம்னு சொல்லி தினேஷ், விஷ்ணு 2 பேர்கிட்ட போயிட்டு இப்படி விசித்ரா மேம் இப்படி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் அவங்க டீம் தான் இருக்கணுமா, இருந்தாதான் வருவேன்னு சொல்றாங்க. சொன்னாலும் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க போது இவங்க 2 பேரும் யோசிப்பாங்களே, என்ன இது ஆர்டர் போடுறது, வீட்டுக்குள்ள சரி வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்து, நிறைய வித்தியாசமான முரண்பாடுகள் இருந்துச்சு, அதனால மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க, வார்த்தைகளை விட்டுக்கிட்டாங்க, அது ஓகே. இது ஒரு கேம் ஷோ, அதாவது அந்த அண்டாகா கசும் இருக்குல்ல, அது ஒரு கேம் ஷோ மாதிரி தானே. சோ அந்த கேம் ஷோல நாங்க என்ன பண்ண போறோம், ஆப்போசிட்ல இருந்தா என்ன நடக்க போகுது, இதுலயே இப்படி பண்றாங்க, அப்படி இருக்க முடியாது, அவங்கள சொல்லுங்க, நாங்க எதுவும் பண்ண போறது, நாங்க எதுவும் பேச போறது இல்ல, நாங்க ஜாலியா விளையாட போறோம். ஆக்சுவலா டீம் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த சைடு பாத்தீங்கன்னா விசித்ரா, அனன்யா, அப்புறம் அக்ஷயா அப்படின்னு இருந்திருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு, தினேஷ், ரவினா, சோ இப்படிதான் டீம் இருந்திருக்கு. சோ அப்படி இருந்த டீமை பார்த்துட்டு இவங்க பயந்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம லேடி பாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பயந்துருக்காங்க. ஆகா இந்த ஷோலையும் வந்து நம்ம புரட்டி போட்டுருவான்ல, நம்ம இந்த ஷோல அசிங்கப்பட வேண்டி இருக்கும், அதனால இப்படி இருக்க கூடாது, நம்ம கெத்த காட்டும்னு சொல்லிட்டு நான் ஆஹா முடியாது, அந்த 2 பேரும் என்னோட டீம்ல இருந்தாதான் நான் இந்த ஷோவை பண்ணுவேன், இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கே பண்ணிருக்காங்க நண்பர்களே. ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இது ஓப்பனா விஷ்ணு, தினேஷும் சொல்றாரு, அடே தற்குறிஸ் உங்களை தாண்டா, ஏன்னா விசித்ராக்கு சப்போர்ட்டா அந்த ஷோ வந்து ஷூட்டிங் நடக்கும்போது வெளியே பயங்கரமா தினேஷ் ஆப்போசிட் பண்ணி ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹேஷ்டாக் தினேஷ், ஹேஷ்டாக் டாஷ் தினேஷ், ஹேஷ்டாக் டாஷ் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பயங்கரமா மட்டம் தட்டி போட்டாங்க. நம்ம கூட நிறைய பேர் நம்பி இருப்போம், தினேஷ் உண்மையாவே அங்க போய் இதை கிண்டல் பண்ணிட்டாரு போல, ஆஹா அங்கேயும் போய் வேட்டு வச்சிட்டாருன்னு சொல்லி. ஆக்சுவலா அது எதுவுமே நடக்கல. தினேஷ் பாட்டுக்கு அங்க ஓரமா உட்கார்ந்து இருக்காரு, விஷ்ணு பாட்டுக்கு அந்த சைடு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு பயம் வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்தா நம்மள வச்சு செஞ்சுருவானு, இங்கேயும் அவ்வளவுதான் நம்மள வச்சு செஞ்சு விட்டுருவான்னு சொல்லிட்டு பயந்து ஏன் டீமுக்கு இருக்கணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா தினேஷும் விஷ்ணு ஒன்னே ஒண்ணுதான், இங்க பாருங்க நீங்க இப்ப அவங்க டீமுக்கு கூப்பிடுறதெல்லாம் ஓகே தான், நீங்க சரி கூப்பிடுறீங்க, அதனால நான் யோசிக்கிறேன், 2 மணி நேரத்துக்கு மேல ஆக்சுவலா இந்த பிரச்சனை
பிரச்சனை மட்டும் போயிருக்கு. 3 மணி நேரத்துக்கு இந்த ஸ்ட்ரைக் பண்ணி இந்த பிரச்சனை மட்டும் போயிருக்கு. அப்ப தினேஷ் சொல்லியிருக்காரு, பாருங்க நான் கிளியரா சொல்றேன், இப்ப எனக்கு அந்த டீம் போறது பிரச்சனை இல்ல, நான் ஒருவேளை அந்த டீம் போயிட்டா நீங்க நடந்துட்டு இருக்கும்போது டாஸ்க் மாதிரி கொடுப்பீங்க, விசித்திரா கூட டான்ஸ் ஆட சொல்லுவீங்க, இல்ல ஏதாவது சம்திங் பேச சொல்லுவீங்க, அது ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகும், அது ஒரு பிரச்சனை ஆகும். சோ அதனால அதுக்குள்ள நான் வரல, நான் இந்த சைடா இருந்துக்கிறேன், நான் எதுவுமே விசித்திரா மேம பார்த்து நான் எந்த ஒரு கமாண்டுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓப்பனாவே தினேஷ் சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியும் விசித்திரா வந்து இல்ல நான் பண்ண முடியாது, அவங்க 2 பேரும் என் டீமுக்கு வரலன்னா நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஷேரை போட்டு அமைதியா உட்காந்துட்டு யாருக்கோ போன் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த டீமுக்கு. இந்த அண்டகாகசம் நடத்துவாங்கல்ல அந்த டீமுக்கு யாருக்கோ போன் பண்ணி கொடுத்து அவன் அந்த சைட்ல கால்ல இருந்து ஒருத்தரப்பா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, என்ன அவங்களுக்காண்டி ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து யாரோ போன்ல பேசியிருக்காங்க. அப்ப டீம் வந்து செம்ம காண்டாயிட்டாங்க. கொஞ்சம் தானே டீம் யோசிப்பாங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்ப டீம் ஒரே வார்த்தை தான், இங்க பாருங்க மேடம், இதுதான் ஷோவோட பேட்டர்ன், இதுக்கு நீங்க ஓகேனா சொல்லுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க அப்படின்னா இல்ல இப்படி இருந்தா நான் வரல, அவங்க ஆப்போசிட்டா நான் விளையாடணும்னா நான் வரவே இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. சோ இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்ல தினேஷ்கோ விஷ்ணுக்கோ எதுவுமே தலையீடு கிடையாது. அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இல்ல நான் வரமாட்டேன், நான் ஆப்போசிட்ல இருந்துக்கிறேன், அவங்க கிட்ட போனா டான்ஸ் ஆட சொல்லுவீங்க, பாட்டு பாட சொல்லுவீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுவீங்க, கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும், அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு தினேஷ் அமைதியா இருந்திருக்காரு. ஆனா வெளியே இருந்து இந்த தற்கூரிஸ் நிறைய பேர் தான் தினேஷ் போட்டு தேவையில்லாம அடிச்சிட்டாங்க. சோ அவங்களும் ஷோ அவுட் வாக் அவுட் பண்ண போற. அதுக்கப்புறம் தான் நம்ம ரவினா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு நம்ம அமெரிக்கா ஆன்டி, அவங்களோட பொண்ணை கூப்பிட்டு இந்த ஷோ வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு தேவையில்லாத வேலை தான். சரி, இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் இந்த ஷோக்குள்ள நீங்களும் தினேஷை கேவலமா பேசிருக்கீங்க, நிறைய இடத்துல தினேஷை மட்டமா பேசிருக்குது, தினேஷோட பர்சனல் லைஃப் எழுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்களுமே நிறைய மட்டமா பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து இருந்துட்டு இல்ல அவன் எனக்கு கீழே தான் விளையாடணும், என் டீம்ல தான் விளையாடணும், என்கிட்ட தான் இருக்கணும்னா யாரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதை தெளிவா போட்டு உடச்சு இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்திருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ அதை ஓப்பனா உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. சரி, நீங்க இந்த வீட்டுக்குள்ள போகும்போது பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்கீங்களா அப்படி சொல்லி விஷ்ணு பார்த்து தினேஷ் பார்த்து எல்லாரையும் பார்த்துமே நம்ம ஜோ ப்ரோ கேட்கும்போது விஷ்ணு ஒன்னே ஒண்ணு, நான் ஒரு 2-3 ட்ரெஸ் கலர் கலரா போட்டு ஓட்டு கேட்டு இது பண்ணிட்டு போனேன், அது ஒரு குத்தமாங்க அப்படி சொல்லி ஒரு ஓப்பனா சொல்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினேஷை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிஆர் எதுவுமே இல்ல, நம்ம அதை கவனிச்சோம். ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு போஸ்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது, அவரோட ப்ரொஃபைல்ல கூட அவருக்கு ஓட்டு கேட்டு போஸ்ட் போட்டு நம்ம பார்த்தது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தினேஷ் சைட்ல இருந்து பிஆர் எதுவுமே இருந்த மாதிரி அது ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதுல விஷ்ணு வந்து 2-3 பிஆர் வந்து பயங்கரமா உடைக்கிறாங்க. என்னன்னா பிஆர் நிறைய பேர் வச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, என்ன மட்டம் தட்டி எங்களை மட்டம் தட்டி ஏதோ நாங்க இந்த ஷோ விட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போன மாதிரி எல்லாம் போஸ்டர் போட்டு ஃபேக் ஒரு இது கிரியேட் பண்ணி எங்க ஓட்ட டவுன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் டீமை பத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசிருக்காங்க. அது யாரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப இந்த பேங்காக் அந்த பக்கமா ஃபாரின் பக்கமா சுத்திட்டு இருக்காங்க இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சோ அவங்கதான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்தா, அதாவது அவங்க டீம் தான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதுல இன்னொரு விஷயமும் உடைக்கிறாங்க. என்னன்னா அதாவது 100வது நாள் பெட்ல சும்மா படுத்துட்டு இருந்த மாயா வந்து சடனா இருந்துச்சு, எங்க வீட்டுல ஃபேன் இல்ல, ஏசி மாட்டுங்க நான் வந்து ஜன்னல் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது தினேஷ் வந்து ஓப்பனா சொல்லிட்டாருங்க. பாருங்க, ஒரு வீட்டுல ஃபேன் இல்லைன்னா ஃபேன் மாட்ட சொல்லுவாங்க, சரி அப்படியே ஃபேன் இருந்து ஃபேன் ஓடலன்னா ஃபேனை வந்து ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க, அது என்ன தேவையே இல்லாம ஃபேன் இல்ல ஏசி மாட்ட சொல்லுங்க. சோ அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, இவங்க வந்து வெளியே இருக்க அவங்க டீமுக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா மாயாவோட பிஆர் டீம் தான் உடச்சு பேசுறாங்க நண்பர்களே. அது ஓப்பனா தெரியுது. அதான் சொல்றேன்ல, மாயா பூர்ணிமா இவங்க 2 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி மதிக்க அப்படிங்கறதா உண்மை. என்ன பொறுத்தவரை ஏன்னா இப்ப மாயா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கல ஓடியாச்சு, இந்த சைடு பூர்ணிமா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கல இந்த பக்கமா ஓடியாச்சு, அழகா மத்த ஆட்கள்லாம் அழகா நீட்டா இன்டர்வியூ கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அழகா இருக்காங்க. இப்ப அர்ச்சனா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு அவங்களோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ண வெளியே போயிருக்காங்க. இப்ப பிரதீப் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜ மரியாதையோட ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா போயிருக்காரு. அப்படி நேத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நினைக்கிறேன் விஷ்ணு மணியும் வந்து ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் பிஸியா தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் அவங்க ஒர்க்ல பிஸியா தான் இருக்காங்க. அந்த நீங்க சொன்னீங்களா மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது மாயா பூர்ணிமாக்கு, அவங்க 2 பேர் தான் ஆளையே காணும், மக்களும் மதிச்ச மாதிரி இல்ல, எங்கேயும் கெஸ்டா கூட கூட்ட மாதிரி இல்ல. சரி ஓகே, அது அவங்கவுங்க தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் இன்டர்வியூ கொடுக்க சொல்லி நண்பர்களே, அது ஒட்டுதான் இப்ப பெரிய குறையா இருக்கு. இப்ப புரிஞ்சா நண்பர்களே, இந்த லேடி பாஸ் யாருமே மார்க் பண்ணலன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இப்ப சொல்லுங்க, யார் வந்து ஃபேக்கா வந்து இருக்காங்க?